ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இந்த வாரம் சாட்டர்டே 30/8/2025 நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஆர்ஆர்பி குரூப் டிக்கான ஃப்ரீ லைவ் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணோம். இந்த டெஸ்ட் 30/8/2025 ஈவினிங் 6 o'clock வந்து ஓபன் ஆகிச்சு. 3/9/2025 இன்னையோட இந்த டெஸ்ட் வந்து க்ளோஸ் ஆகிருச்சு. ஓவராலா 459 ஸ்டூடெண்ட் வந்து இந்த டெஸ்ட் அட்டென்ட் பண்ணிருக்காங்க. இதுக்கு நாம வச்சிருக்க கட் ஆஃப் என்ன அப்படின்னா 63.5 வந்து கட் ஆஃபா வச்சிருக்கோம். அடுத்த லைவ் டெஸ்ட் எப்ப நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 13/9/2025 அடுத்த மெகா லைவ் டெஸ்ட் வந்து நாம கண்டக்ட் பண்ணுவோம். ஓகே, இந்த டெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் மார்க் எவ்வளவு வாங்கியிருக்காங்க அப்படின்னா 77.3 வந்து ஃபர்ஸ்ட் மார்க், செகண்ட் மார்க் வந்து 73.1, தேர்ட் மார்க் வந்து 68.3. ஓகே, எல்லா ஸ்டூடெண்டோட பேப்பரையும் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது மெஜாரிட்டியான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரீசனிங்கும் மேக்ஸும் ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. ரீசனிங்ல பாத்தீங்கன்னா நாம வந்து 30 கொஸ்டின் கேட்டிருந்தோம், மேக்ஸ்ல 25 கொஸ்டின் கேட்டிருந்தோம். ரீசனிங்கும் மேக்ஸும் ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. அதே இது சயின்ஸும் ஜெனரல் அவேர்னஸ்லயும் பாத்தீங்கன்னா அவங்களோட அட்டெம்ப்ட் வந்து கம்மியா இருக்கு. ஜெனரல் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் 20 கொஸ்டின் கேட்டதுல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 1, 2 இல்லைன்னா ஒரு 5 கொஸ்டின் அவ்வளவுதான் அட்டென்ட் பண்ணிருக்காங்க ஓவராலாவே. சயின்ஸ்ல வந்து 25 கொஸ்டின் வந்து நாம கேட்டிருந்தோம். 25 கொஸ்டின்ல மேக்சிமமே பாத்தீங்கன்னா ஆவரேஜா பார்க்கும்போது ஒரு 10 கொஸ்டின் வரைக்கும் அட்டென்ட் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா இந்த ரெண்டு செக்ஷனும் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். வெறுமனே மேக்ஸ் ரீசனிங்கோட ஸ்கோரை வச்சு மட்டும் நம்ம கட் ஆஃப் கிளியர் பண்ண முடியாது. அப்படியே கட் ஆஃப் கிளியர் பண்ணாலும் பார்டர்ல தான் நிக்கிற மாதிரி இருக்கும். மேக்ஸ் ரீசனிங்கோட ஸ்கோர் வந்து மேக்ஸ்ல என்னதான் 25க்கு 25 போட்டு ரீசனிங்ல 30க்கு 30 இங்க வந்து 1, 2, 3 கொஸ்டின் வந்து எக்ஸ்ட்ரா அட்டன் பண்ணாலுமே அந்த பார்டர்ல அந்த 60 இல்ல 62 அந்த ரேஞ்சில தான் நம்மளோட ஸ்கோர் வந்து இருக்கும். அந்த பார்டர்ல இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒன்னு கட் ஆஃப் கிளியர் பண்ணுவோம், அப்படி இல்லைன்னா 1 மார்க் இல்ல 2 மார்க் 0.5ல வந்து கட் ஆஃப் மிஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதனால உங்களோட டார்கெட் பாத்தீங்கன்னா ஒரு 70க்கு மேல ஸ்கோர் பண்ற மாதிரி வச்சுக்கோங்க. இப்ப ஆல்ரெடி 70க்கு மேல ஸ்கோர் பண்ணிட்டு இருக்க ஸ்டூடெண்ட் 85 to 90 ஸ்கோரை வந்து எய்ம் பண்ணுங்க. ஓகே, 85 to 90ங்கிறது பாத்தீங்கன்னா டாப்பரோட ஸ்கோர். எப்பவுமே ஒரு எக்ஸாமுக்கு படிக்கும் போது டாப்பரோட ஸ்கோரை தான் எய்ம் பண்ணி படிக்கணும். நான் கட் ஆஃப் என்ன இருக்கும் அதெல்லாம் யோசிக்கவே கூடாது. கட் ஆஃப் 60னா 60க்கு தான் படிப்பேன் அப்படின்னு வைக்க கூடாது. 85 to 90 எய்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க கட் ஆஃப் பத்தி ஒரி பண்ணவே வேண்டாம். சோ ஆட்டோமேட்டிக்காவே பிஇடியும் குவாலிஃபை ஆகிடலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு போஸ்டிங் வந்து கன்ஃபார்ம் தான். ஓகேவா? சோ அடுத்து எக்ஸாம் எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட் 85 to 90 வந்து எய்ம் பண்ணுங்க. இப்ப எந்த லெவல்ல இருக்கீங்கன்னு பாருங்க. இப்போதைக்கு என்னால வந்து 70 தான் மேம் எடுக்க முடியுது, 60 தான் எடுக்க முடியுது, 45 தான் வருது அப்படின்னாலும் கூட நீங்க வந்து ஒரி பண்ண வேண்டாம். ஏன்னா குரூப் டியோட அடுத்த ஹியரிங் பாத்தீங்கன்னா அக்டோபர் 30க்கு மாத்தி வச்சிருக்காங்க. ஓகேவா? அந்த ஹியரிங்கே 2 மாசம் டைம் இருக்கு. இந்த 2 மாசத்துல உங்களை எவ்வளவு தூரம் இம்ப்ரூவ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த ஹியரிங்ல ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுக்கு 90% வாய்ப்பு இருக்கு. 2 மாசம் கழிச்சு ஹியரிங் கொடுத்திருக்காங்கன்னா கண்டிப்பா அதுல ஜட்ஜ்மெண்ட் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த 2 மாசத்தை நீங்க கோல்டன் டேஸா எடுத்துட்டு இப்ப எந்த லெவல்ல இருக்கீங்களோ 65.2 அப்படின்னா உங்களோட ஸ்கோரு அடுத்து வரும்போது பாத்தீங்கன்னா அந்த 2 மாசம் முடிவுல ஸ்கோரை வந்து 85 மாத்தணும். இன்னொரு 20 மார்க் எக்ஸ்ட்ரா எடுக்கிற மாதிரி பாத்துட்டீங்கன்னா நீங்க டாப்பரோட லிஸ்டுக்கு போயிடலாம். அந்த 60, 55, 45 ஓகே, சோ 45க்கு மேலேயே நாம எடுத்துக்கலாம். ஓகே, இந்த 45க்கு மேல எடுத்திருக்க நீங்க எல்லாருமே பார்டர்ல இருக்கீங்க. இப்போ 45 எடுத்திருக்கீங்கன்னா ரியல் எக்ஸாம் வரும்போது உங்க ஸ்கோர் என்ன இருக்கும்னா ஒரு 55 to 60க்குள்ள இருக்கும். கட் ஆஃபும் பாத்தீங்கன்னா அந்த ரேஞ்சில தான் இருக்கும். அப்ப நம்ம அந்த இடத்துல நிப்போம். அங்கேயா இங்கேயா அப்படின்னு தெரியாத அளவுக்கு நிக்கிற மாதிரி இருக்கும். அப்ப அவ்வளவு தூரம் மேக்ஸ் சால்வ் பண்ணி ரீசனிங் சால்வ் பண்ணி அவ்வளவு தூரம் படிச்சு இன்னுமே 45ல இருந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணல அப்படின்னா சோ நமக்கு வந்து அவ்வளவு தூரம் படிச்சுமே வேஸ்ட் ஆகிடக்கூடாது. ஓகேவா? அதனால உங்களோட ஸ்கோரை வந்து இம்ப்ரூவ் பண்ண பாருங்க. 60க்கு மேல எடுக்கிறவங்க நீங்க வந்து பார்டர்ல இருக்கீங்க, 55 to 60ங்கிறவங்க. சோ அடுத்து 70க்கு மேல 80க்கு மேல கொண்டு போகிறதுக்கு என்னென்ன பண்ணணும், எங்க வீக்கா இருக்கீங்க, சயின்ஸ்ல என்னென்ன கொஸ்டின் அட்டன் பண்ண முடியல, ஜெனரல் அவேர்னஸ்ல கரண்ட் அஃபேரை நல்லா படிச்சுக்கோங்க. 20 கொஸ்டின் ஜெனரல் அவேர்னஸ் வருதுன்னா கரண்ட் அஃபேர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது போக மேக்ஸ் ரீசனிங்ல வந்து ஃபுல் மார்க் எடுக்க பாருங்க. மேக்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 25 கொஸ்டின், ரீசனிங்ல 30 கொஸ்டின். சோ இந்த 2 செக்ஷனும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இதுல சில டாபிக்ஸ் சில பேர் ஸ்கிப் பண்ணிடுறாங்க. அப்போ ஓவராலாவே இதுல 55க்கு அவங்களால 50 கொஸ்டின் இல்லைன்னா 45 மார்க் தான் எடுக்க முடியுது. ஓகேவா? சோ நமக்கு மேக்ஸ் ரீசனிங் மட்டும் படிச்சு வேலை கிடைக்க போறது இல்ல. ஓகே, அது மட்டும் ஸ்கோர் பண்ணி வந்து போஸ்டிங் வாங்க முடியாது. அதுலயும் ஸ்கோர் பண்ணணும். அதுல வந்து மேக்சிமம் மார்க் வந்து ஸ்கோர் பண்ணணும். ஏன்னா மேக்ஸ் ரீசனிங்கிறது ஸ்டாட்டிக்கான டாபிக் மாதிரி. டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், டைம் அண்ட் ஒர்க், ரீசனிங்ல அனாலஜி, கோடிங், டிகோடிங் இவ்வளவுதான் டாபிக். சயின்ஸ்ங்கிறதும் பாத்தீங்கன்னா அவ்வளவுதான் டாபிக். பட் அதுல இன்னும் இன்டெப்தா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஜெனரல் அவேர்னஸ்லயும் இன்டெப்தா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேக்ஸ் ரீசனிங்க ரொம்ப நல்லா ஸ்ட்ராங் பண்ணிக்கணும். அட் த சேம் டைம் சயின்ஸ் அண்ட் ஜெனரல் அவேர்னஸையும் நீங்க என்ன பண்ணிக்கணும், ஸ்ட்ராங் பண்ணிக்கணும். சயின்ஸ்ல 25 out of 25 வாங்க முடியலனாலும்
ஒரு 23 20 இந்த 25க்கு அட்லீஸ்ட் 20 எடுக்கக்கூடிய அளவுக்காவது நீங்க படிக்கணும். ஜெனரல் அவேர்னஸ்ல அது 20 கொஸ்டின் தானே அப்படின்னு அசால்ட்டா விட்டுறக்கூடாது. 20 கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேர் 8ல இருந்து 10 வந்துரும். அப்ப கரண்ட் அஃபேரும் நல்லா படிக்கணும். பிளஸ் அது போக இருக்கக்கூடிய ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராபி அது நீங்க தனித்தனியா டாபிக் வைஸா படிக்கணும்னு நான் சொல்ல வரல. ஏன்னா கரண்ட் அஃபேர் போக மீதி இருக்கக்கூடிய 12 கொஸ்டின் 10 கொஸ்டின் இல்ல 15 கொஸ்டின் எடுத்துக்கிட்டா கூட ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராபி தான் வரப்போகுது. அது எல்லாமே என்ன பண்ணுங்கன்னா ப்ரீவியஸா ரயில்வேல கேட்ட கொஸ்டின் இருக்கும் இல்லையா, அந்த கொஸ்டின்ஸை எடுத்து அதை நல்லா அனலைஸ் பண்ணுங்க. அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸ் எல்லாமே படிங்க. ஓகே, இது யாருக்கு சொல்றேன் அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து இந்த 60 மார்க் 55 மார்க் எடுத்துட்டு அதுல இருந்து என்னோட ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆகலன்னு சொல்றீங்க இல்லையா, அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லக்கூடிய ஸ்ட்ராட்டஜி. நான் சயின்ஸும் படிச்சுட்டேன் மேடம், ஜெனரல் அவேர்னஸும் படிச்சுட்டேன், ஆனா நான் டெஸ்ட் எடுக்கும் போது எனக்கு 55 தான் வருது, எனக்கு 60 தான் வருது அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் சயின்ஸ்ல டாபிக் வைஸ் படிச்சிட்டீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் பேப்பர் இருக்கும் இல்லையா, குரூப் டில இதுக்கு முன்னாடி கேட்ட சயின்ஸ் கொஸ்டின், ஏஎல்பில கேட்ட கொஸ்டின், இந்த மாதிரி எங்கெல்லாம் சயின்ஸ்ல கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அந்த கொஸ்டின் அந்த டாபிக்ஸ் அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸ தரோவா படிங்க. இதுதான் ரிப்பீட்டடா பிராக்டிஸ் பண்றதுக்கான மீனிங். ஓகேவா, இப்படி பிராக்டிஸ் பண்ணும்போது இப்ப சயின்ஸ்ல 25க்கு 10 15 எடுக்கக்கூடிய உங்களோட ஸ்கோர் வந்து கண்டிப்பா 18 20 இம்ப்ரூவ் ஆகும். அதே மாதிரி ஜெனரல் அவேர்னஸ்ல இப்போ உட்கார்ந்து நீங்க ஹிஸ்டரியில இருக்கக்கூடிய ஏன்ஷியன் ஹிஸ்டரி, மாடர்ன் ஹிஸ்டரி, மிடிவல் இந்தியான்னு முதல்ல இருந்து ஆரம்பிக்க வேண்டாம். மார்க் இன்க்ரீஸ் ஆகலனாலும் ஆல்ரெடி ஓரளவுக்கு டாபிக்ஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்க, என்டிபிசிக்கு எல்லாம் படிச்சிருப்பீங்க. என்ன பண்ணுங்கன்னா இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய என்டிபிசில என்னென்ன ஜிகே கேக்குறாங்க, இதுக்கு முன்னாடி நடந்து முடிஞ்ச கிராஜுவேட்ல என்ன கேட்டாங்க, அதுக்கும் முன்னாடி நடந்து முடிஞ்ச என்டிபிசியோட எல்லா ஷிப்டோட பேப்பர்லயும் என்ன மாதிரி ஜிகே கேட்டிருக்காங்க, அந்த ஜிகே பிளஸ் அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸ் இது எல்லாத்தையும் அப்படி படிங்க. ரயில்வே பொறுத்த வரைக்கும் நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா ப்ரீவியஸ் இயரோட மாடலை தான் அப்படியே உங்களுக்கு எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்பாங்க. அப்ப ப்ரீவியஸ் இயரோட கொஸ்டினை நல்லா டாபிக்கோட சேர்த்து படிச்சிட்டோம் அப்படின்னா ஜெனரல் அவேர்னஸ் பத்தி நீங்க பயப்பட வேண்டாம். அதுக்கப்புறம் இன்னும் ரிப்பீட்டடா நீங்க வந்து டெஸ்ட் எடுக்கணும். ஓகேவா, சோ இப்போ இந்த ஸ்கோர் எடுத்திருக்க ஸ்டூடெண்ட், இந்த 50க்கு மேல 60க்கு மேல எடுத்திருக்க ஸ்டூடெண்ட், 45க்கு மேல எல்லாம் எடுத்திருக்க ஸ்டூடெண்ட் வந்து அடுத்தடுத்து உங்களை எப்படி இம்ப்ரூவ் பண்ணணுங்கிறத நான் சொல்லிட்டேன். சோ இந்த ஸ்கோர் எடுத்திருக்க ஸ்டூடெண்ட் வந்து இந்த ஸ்கோருக்கு நீங்க வர்றதுக்கும் கண்டிப்பா கஷ்டப்பட்டு படிச்சிருப்பீங்க, மேக்ஸும் ரீசனிங்கும் தரவு பண்ணிருப்பீங்க. ஏன்னா 56 மார்க் 55 மார்க் எடுக்கிறதும் ஈஸி கிடையாது. அதுக்கும் மேக்ஸ்ல இருக்க எல்லா டாபிக்கும் படிக்கணும், அந்த ஃபார்முலாஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்க, ரீசனிங்ல உள்ளது படிச்சிருப்பீங்க, சயின்ஸ்ல உள்ள சில டாபிக்ஸ் படிச்சிருப்பீங்க. நீங்க எங்க இருக்கீங்கன்னா ஆக்சுவலா வந்துட்டீங்க, பக்கத்துல வந்துட்டீங்க, இன்னும் கொஞ்சம் தூரம் தான், இன்னும் கொஞ்சம் தூரம் படிச்சிட்டீங்க அப்படின்னா சேஃபான இதுக்கு வந்துடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம இவ்வளவு தூரம் படிச்சதும் வேஸ்டா போயிடக்கூடாது. ஓகே, அதுக்காக தான் நான் சொல்றேன். இப்ப நீங்க ஒரு 10 மார்க் எடுத்திருக்கீங்க, 5 மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா ஸ்டார்டிங்ல இருந்தே படிக்க ஆரம்பிக்கணும். நீங்க இன்னும் சிலபஸ் முடிக்கல அப்படின்னு அர்த்தம். அதே 55 மார்க் 56 மார்க் கிட்ட எடுத்திருக்காங்க, 50 45 மார்க்லாம் எடுத்திருக்காங்கன்னா ஓரளவுக்கு சிலபஸ் முடிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். அப்ப நீங்க கிட்ட நெருங்கிட்டீங்க, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிக்கணும். நான் வந்து ரொம்ப கம்மியா இன்னும் கீழே வரைக்கும் நாம அட்டென்ட் பண்ண ஸ்டூடெண்டோட மார்க் பார்த்தோம்னா 5 மார்க் 10 மார்க் 15 20 எல்லாம் எடுத்திருக்காங்க. சோ அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நான் சொல்றது என்னன்னா உங்களுக்கும் இன்னும் 2 மாசம் டைம் இருக்கு. இந்த 2 மாசத்துல ஃபர்ஸ்ட் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுங்க. அட் த சேம் டைம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் ரிப்பீட்டடா பிராக்டிஸ் பண்ணுங்க. டெஸ்ட் எடுத்து அந்த டெஸ்டையும் அனலைஸ் பண்ணுங்க. ஓகேவா, டைம் இருக்கு. ஹியரிங்கே 2 மாசம் கொடுத்திருக்காங்க டைம். அது போக ஹியரிங் வந்து ஹியரிங்ல ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வந்தா கூட எக்ஸாம் வர்றதுக்கு டிசம்பர் ஆகிரும். அப்போ 90 டேஸ் இல்லைன்னா 80 டேஸ் கிட்ட கையில டைம் இருக்கு. ஓகே, சோ இந்த டைம்ல சிலபஸ் முடிக்கலனாலும் சிலபஸ் முடிச்சுட்டு கண்டிப்பா உங்களோட ஸ்கோரை 85க்கு மேல கொண்டு போக முடியும். சிலபஸ் முடிச்ச ஸ்டூடெண்ட் அங்கங்க எங்க இருந்து இம்ப்ரூவ் பண்ணணுமோ அந்த ஏரியாஸ் எல்லாத்தையும் பார்த்து இம்ப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பர். ஓகேவா, சோ இதுலயே நீங்க ஸ்டாப் ஆயிடக்கூடாது. இந்த 55 மார்க் 53 மார்க் இதுலயே ஸ்டாப் ஆயிடக்கூடாது. நான் என்னதான் டெஸ்ட் போட்டாலும் எனக்கு இவ்வளவுதான் மார்க் வருது அப்படின்னு அந்த இடத்துல தேங்கி நின்ற கூடாது. ஓகேவா, ஏன்னா இவ்வளவு தூரம் நாம வந்துட்டோம், உங்களுக்கு எல்லாம் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு. அந்த கொஞ்ச தூரத்துக்கும் என்ன வழியில இம்ப்ரூவ் பண்ணணுங்கிறத பாத்துக்கோங்க. ஓகேவா, நான் இன்னும் குரூப் டிக்கு படிக்கவே ஆரம்பிக்கல மேடம் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் இந்த 3 மாசத்துக்கு இந்த 80 டேஸுக்கு நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஆர்ஆர்பி குரூப் டிக்கான ஃபைனல் பேட்ச் வந்து நாளையில இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகே, சோ இன்னைக்கு நாம அனௌன்ஸ் பண்ணிருந்தோம். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நம்ம குரூப் டியோட நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் 7 பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணி அதை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ ஃபைனல் செலக்ஷன் பேட்ச் 2.0 வந்து போயிட்டு இருக்கு. அதுல 4 வாரம் கம்ப்ளீட் ஆனதுனால நாம நாளையில இருந்து பாத்தீங்கன்னா ஆர்ஆர்பி குரூப் டிக்கான ஃபைனல் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். இந்த 80 டேஸ்ல ரெடி ஆகுற மாதிரி. இன்னுமே குரூப் டிக்கு நான் படிக்க ஆரம்பிக்கல, நான் சிசிஏ கேண்டிடேட்டா இருக்கேன், நான் வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணி முடிச்சதோட அப்படியே விட்டுட்டேன்,
சோ நான் பிடபிள்யூபிடி ஸ்டூடெண்ட் இல்ல நான் ஓபன்ல வரக்கூடிய ஸ்டூடெண்ட், நீங்க எந்த ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, இது வரைக்கும் படிக்க ஆரம்பிக்கலனாலும் இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. லாஸ்ட் 80 டேஸ்க்கான பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஏன்னா இந்த டைம் ஹியரிங் வந்து இவ்வளவு தூரம் கொண்டு போவாங்க அப்படிங்கறது யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. இவ்வளோ டிலே ஆகும், 60 நாள் கழிச்சுதான் அடுத்த ஜட்மெண்டே கொடுப்பாங்க, இல்ல அடுத்த ஹியரிங்கே சொல்லுவாங்கிறது யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாதது. ஓகே, சோ இது அன்எக்ஸ்பெக்டடா நடந்தது. ஏன்னா நெக்ஸ்ட் வீக்ல ஒரு ஹியரிங் கொடுத்து அதுல ஜட்மெண்ட் கொடுத்துருவாங்கிற மாதிரி தான் எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அதுவே டிலே ஆனதுனாலதான் பாத்தீங்கன்னா இந்த 80 டேஸ வேஸ்ட் பண்ணாம இருக்கிறதுக்கு இந்த ஃபைனல் பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி என்னோட மார்க் வந்து இந்த பார்டர்ல இருக்கு மேடம், நான் டெஸ்ட் ரிப்பீட்டடா எடுக்கணுங்கிற ஸ்டூடெண்ட் ஆர்ஆர்பி குரூப் டிக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்றோம். ஓகேவா, சோ குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட மார்க்கை வந்து நீங்க இம்ப்ரூவ் பண்ணுங்க. அடுத்த ஃப்ரீ லைவ் டெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 13ஆம் தேதி இந்த வார சனிக்கிழமை போய் அடுத்த சனிக்கிழமை வந்து அடுத்த ஃப்ரீ லைவ் டெஸ்ட் வந்து கொடுக்குறோம். சோ அந்த டெஸ்டையும் அட்டன் பண்ணுங்க. ஓகே, இந்த லைவ் டெஸ்ட் அட்டன் பண்றது பாத்தீங்கன்னா நீங்க எந்த லெவல்ல இருக்கீங்கிறத தெரிஞ்சுக்கலாம், உங்களோட ரேங்க்கும் தெரிஞ்சுக்கலாம், ஆல் ஓவர் தமிழ்நாட்டுல எவ்வளவு காம்படிஷன் இருக்குங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். லைவ் டெஸ்ட்ங்கிறதுனால நம்ம 4 டேஸ் தான் டைம் கொடுப்போம். ஓகேவா, 4 டேஸ்க்குள்ள நம்ம ஆப்ல வந்து நீங்க டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு அனலைஸ் பண்ணிடலாம். ஓகே, இது போகையும் நிறைய டெஸ்ட் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, சோ நம்ம வந்து நியூ பேட்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கிறதுனால நம்ம இந்த மந்த்துக்கான ஆஃபரை நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய எல்லா கோர்சஸ்க்கும் இந்த மந்த்துக்கான ஆஃபர் வந்து மந்தோட ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு வந்து கொடுத்திருந்தோம். அந்த ஆஃபர் வந்து எஸ்டர்டேவே க்ளோஸ் ஆகிருச்சு. இன்னைக்கு 1 டே மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருந்தோம். சப்போஸ் நீங்க குரூப் டிக்கான ஃபைனல் பேட்ச்ல ஜாயின் பண்ணாலும் சரி, எம்டிஎஸ்க்கான கிளாஸ்ல ஜாயின் பண்ணாலும் சரி, இல்ல இப்ப வந்திருக்கக்கூடிய ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி பிஓ அண்ட் கிளர்க்குக்கான பேட்ச், ஐபிபிஎஸ் கிளர்க்குக்கான கிளாஸஸ்ல ஜாயின் பண்ணாலும் சரி, நீங்க டைரக்டா ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நியூ பேட்சஸ் எல்லாமே இந்த ஒரு கோர்ஸ்ல தான் நாம கொண்டு போயிட்டு இருக்கோம். இந்த ஒரு கோர்ஸ்ல உங்களுக்கு 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி பெஸ்டான கிளாஸஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். வாரம் என்ன படிக்கணுங்கிறதுக்கான சிலபஸ் கையில கொடுத்துருவோம், அதுக்கான கிளாஸஸும் கையில கொடுத்துருவோம், மெட்டீரியல்ஸும் இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு வாரமும் சாட்டர்டே உங்களுக்கு இதுல டெஸ்ட் இருக்கும். அது மட்டும் இல்லாம குரூப் டியோட ஃபைனல் பேட்ச் ஓகே ஸ்டார்ட் பண்றோம் இல்லையா, சோ இந்த மாசம் செப்டம்பர் 15க்கு அப்புறமா குரூப் டி பேட்ச்ல இருக்க ஸ்டூடெண்ட், ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கு லைவ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். இதுல குரூப் டில எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஏன்னா என்டிபிசி கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட் போறதுக்கு முன்னாடி நம்ம கண்டினியூஸா 60 நாள் லைவ் கிளாஸ் வந்து கொடுத்திருந்தோம். அந்த லைவ் கிளாஸ்ல உள்ள கொஸ்டின் நிறையவே உங்களுக்கு அப்படியே ரிப்பீட் ஆயிருந்தது. சென்சஸ் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணோம், கரண்ட் அஃபேர் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணோம், முக்கியமான ஹிஸ்டரி கொஸ்டின் எல்லாமே ரிப்பீட் ஆயிருந்துச்சு. அதே மாதிரி தான் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல செப்டம்பர் 15க்கு அப்புறம் இந்த என்டிபிசியோட யூஜி முடிஞ்சதுக்கு அப்புறமா லைவ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகேவா, சோ உங்க ஃப்ரெண்ட்ஸும் குரூப் டி அப்ளை பண்ணிட்டு எங்க படிக்கணும்னு தெரியாம இருக்காங்க, இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் அப்ளை பண்ணிருக்காங்க, இல்ல இனிதான் படிக்க ஆரம்பிக்க போறாங்க, எங்க இருந்து ஆரம்பிக்கணும் எப்படி ஆரம்பிக்கணும்னு தெரியலங்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம டெஸ்ட் பேட்ச் பத்தின இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணுங்க. சோ இன்னும் இந்த ஸ்கோர் இந்த 45க்கு மேல வாங்கியிருக்க ஸ்டூடெண்ட், 50க்கு மேல வாங்கியிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இம்ப்ரூவ் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால முடியும். இப்ப கிடைச்சிருக்கக்கூடிய இந்த டைம் வந்து கோல்டன் டேஸ்ன்னு நினைச்சுக்கோங்க. ஓகே, ஏன்னா இப்ப இருக்க லெவல்ல இருந்து இப்ப 46 தான் எடுக்கிறீங்கன்னா இந்த 46 கண்டிப்பா உங்களால 86ஆவும் மாத்த முடியும். ஓகே, கண்டிப்பா 86 இல்லனாலும் 76 கிட்ட கொண்டு போக முடியும். 70 கிட்ட நீங்க நெருங்கிட்டீங்கனாலே கட் ஆஃப் விட கண்டிப்பா ஒரு 4 மார்க் 5 மார்க் எக்ஸ்ட்ரா எடுத்து பாஸ் பண்ணிடலாம். 70க்கு மேல எடுத்துட்டீங்க அப்படின்னா கட் ஆஃப்ல இருந்து இன்னுமே அதிகமா நீங்க வாங்கிடலாம். ஓகே, ஏன்னா பிஇடிக்கு கூப்பிடும் போது ஒரு கட் ஆஃப் வைப்பாங்க, பிஇடிக்கு கூப்பிடும் போது ஒரு கட் ஆஃப் வைப்பாங்க, பிஇடி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கட் ஆஃப் வைப்பாங்க. அப்ப நம்ம ஸ்டேபிளா கண்டிப்பா உள்ள போனோம் அப்படின்னா பிஇடிக்கு கூப்பிடும் போது ஒரு கட் ஆஃப் வைக்காங்க இல்லையா, அந்த கட் ஆஃப் கிளியர் பண்ணாம அதுல இருந்து 5 மார்க் இல்ல 6-7 மார்க் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டோம் அப்படின்னா பிஇடி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஈஸியா நம்ம உள்ள போயிடலாம். ஓகேவா, எப்பவுமே அந்த பார்டர்ல நிக்க கூடாது. எக்ஸ்ட்ரா மார்க் வாங்கக்கூடிய அளவுக்கு என்னென்ன டாபிக்ஸ் படிக்கணுமோ அது எல்லாமே படிங்க. கண்டிப்பா உங்களால முடியும். இந்த 2 மாசத்தையும் வேஸ்ட் பண்ணாதீங்க. ரயில்வே வந்து எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ண மாட்டேங்காங்க, கேஸ் இப்படி இழுத்தடிக்கிறாங்கன்னு எதுவுமே ஒரி பண்ணாதீங்க. நீங்க எந்த லெவல்ல இருக்கீங்கிறத பார்த்துட்டு ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய வழியை பாருங்க. ஓகே, நம்மளால அந்த இது மட்டும் தான் பண்ண முடியும். நம்ம ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு வேலை தந்துதான் ஆகணும். அந்த 100க்கு அவங்க வைக்கிறதுல நம்மளால எவ்வளவு எடுக்க முடியுமோ, கட் ஆஃபுக்கு மேல எவ்வளவு மார்க் எடுக்க முடியுமோ அவ்வளவு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மள ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. நம்மளால உள்ள போறதுக்கு அந்த ஒரு வழிதான். மத்தபடி அவங்க மேல எந்த பிளேமும் பண்ணக்கூடாது. அவங்க லேட்டா வந்து எக்ஸாம் வைக்கிறாங்க, இந்த மாதிரி இழுத்தடிக்கிறாங்க, நோட்டிபிகேஷன் லேட்டா கொடுக்குறாங்க, போஸ்டிங் போட லேட் ஆகுதுன்னு எதுவுமே சொல்லக்கூடாது. நம்ம சைட்ல இருந்து நம்ம 100% எஃபோர்ட்டை போட்டு எவ்வளவு கொஸ்டின் வித் 100% அக்யூரசியோட எக்ஸாம்ல அட்டன் பண்ண முடியுமோ அவ்வளவு அட்டன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வேலை தந்துதான் ஆகணும்.
ஓகேவா? சோ இந்த வழியில போய் தான் நம்மளால வேலையை வாங்க முடியும். வேற எந்த இதுவுமே பண்ண முடியாது. இவங்க ஹியரிங் இப்படி பண்றாங்கங்கிறதுக்காக போராட்டமும் யாராலையும் பண்ண முடியாது. ஏன்னா வேலை, அதாவது ரெக்ரூட்மெண்ட் பண்றதுங்கிறது ஆர்ஆர்பியோட வேலை. அதுக்குன்னு அவங்க சில ரூல்ஸ் வச்சிருப்பாங்க. அதுக்குன்னு இந்த மாதிரி ஆர்ஆர்பி மேல கேஸ் போட்டிருக்காங்கன்னா அந்த கேஸ் முடிக்காம அவங்களால எக்ஸாம் டேட்டும் அனௌன்ஸ் பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும், பாசிட்டிவா திங்க் பண்ணணும். இப்ப கிடைச்சிருக்க டேஸ் வந்து எனக்கான நாட்கள். நான் அதை என்னை எவ்வளவு தூரம் இம்ப்ரூவ் பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் என்னன்னா இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படிங்கக்கூடிய இதை வந்து உருவாக்கிக்கோங்க. ஓகே, பாசிட்டிவா இருங்க. சக்சஸ் உங்களுக்கு தான். இனி இருக்கக்கூடிய பீரியட்ல குரூப் டிக்கு போக்கஸ் பண்ணி படிங்க. ஓகேவா? எப்படி படிக்கணும்னு தெரியாத ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டு ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ செப்டம்பர் மந்த்துக்கான ஆஃபர் பாத்தீங்கன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 2500. எந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் படிச்சாலும் இந்த கோர்ஸ்லேயே ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே இதுல கவர் ஆகிரும். இதோட ஆஃபர் பிரைஸ் பாத்தீங்கன்னா 1899. உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். அதே இது 1 இயர் வேலிடிட்டியில ஜாயின் பண்ணீங்கன்னா 1499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். மேக்ஸுக்கும் ரீசனிங்க்கும் மட்டும் கிளாஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் 1199 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். சயின்ஸ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ், எனக்கு மேக்ஸ் ரீசனிங் நல்லா வரும் மேம், சயின்ஸும் ஜிகேயும் தான் மார்க் இம்ப்ரூவ் ஆக மாட்டேங்குதுங்கிற ஸ்டூடெண்ட் இதுல ஜாயின் பண்ணிக்கலாம். இதோட ஃபீஸ் வந்து 699. கரண்ட் அஃபேர் வந்து எப்படி படிக்கணும், எங்க படிக்கணும்னு தெரியாத ஸ்டூடெண்ட் சிஏபிடிஎஃப் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஜனவரி 2024 இருந்து அப்கமிங் டேஸ்ல வரக்கூடிய எல்லா கரண்ட் அஃபேரும் கவர் ஆகும். இதுல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நியூஸ் பேப்பர் எதுவுமே ரீட் பண்ண வேண்டாம். இதுல இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர் மட்டும் படிச்சாலே போதும். இதோட ஃபீஸ் வந்து 399. அடுத்து எஸ்எஸ்சி படிக்கிற ஸ்டூடெண்ட் இங்கிலீஷ்கான A to Z சீரீஸ்ல ஜாயின் பண்றீங்கன்னா 599 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். குரூப் டிக்கு டெஸ்ட் மட்டும் தான் எடுக்கணுங்கிற ஸ்டூடெண்ட் டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். எம்டிஎஸ் ஓட டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் வந்து 399. ஓகே, ஆல்ரெடி நேத்தே ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகிருச்சு. 2/9/2025 ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகிருச்சு. நம்ம நியூ பேட்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கிறதுனால ஆஃபர் வந்து இன்னைக்கு 1 டே மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருந்தோம். சோ நைட் 12 o'clock கூட ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகுது. ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸன் சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஆல் இன் ஒன் ஜாயின் பண்ண ஐ வாண்ட் ஆல் இன் ஒன் மெசேஜ் பண்ணுங்க. டெஸ்ட்னா ஐ வாண்ட் டெஸ்ட் மெசேஜ் பண்ணுங்க. டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் தான் 399 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக் எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. ஆல் இன் ஒன்னா 1899 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்க. அதே இது 1 இயர் வேலிடிட்டில ஆல் இன் ஒன்னுக்கு ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 1499 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பேக் எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. இதுல இருக்கிறத மட்டும் படிச்சாலே எக்ஸாம் வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியும். நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கரெக்டா போக்கஸ் பண்ணி படிங்க. அடுத்த வருஷமும் குரூப் டிக்கான நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. அக்டோபர்ல அடுத்த என்டிபிசிக்கான நோட்டிபிகேஷனும் ரிலீஸ் பண்ணுவாங்க. ரயில்வே முன்னாடி இருந்ததுக்கு இப்ப எவ்வளவோ ஸ்பீட் ஆயிட்டாங்க. முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு நோட்டிபிகேஷன் வந்துச்சுன்னா அதுக்கான அப்டேட் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. அதுக்கான CBT 1 எப்ப நடக்கும் அந்த மாதிரி எந்த அப்டேட்டுமே கொடுக்க மாட்டாங்க. அப்ளை பண்ணவங்களுக்கே மறந்து போயிரும் நாம இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணோமான்னு. அப்படியெல்லாம் பார்க்கும்போது இப்ப எவ்வளவோ ஃபாஸ்ட் ஆயிட்டாங்க. இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல பேங்க் எக்ஸாம்ஸ் நடக்குது இல்லையா, அந்த அளவுக்கு ஃபாஸ்ட் ஆயிருவாங்க. ஓகேவா? சோ இப்போ முன்னாடி இருந்ததை பார்க்கும்போது இப்போ வந்து ரயில்வேல எல்லாமே ஃபாஸ்டா தான் பண்றாங்க. ஓகே, சோ இதுவே ஃபாஸ்ட் தான். ஓகேவா? சோ இன்னுமே போக போக நாட்கள் போக போக இன்னும் அவங்க வந்து ஃபாஸ்ட் ஆகிருவாங்க. அவங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் ஃபாஸ்டா படிங்க. வரக்கூடிய ஒரு வாய்ப்புலயே ஒரு நோட்டிபிகேஷன்லயே உள்ள போற மாதிரி பாருங்க. அடுத்து எப்போ நோட்டிபிகேஷன் வரும், அடுத்து எப்போ இது வரும்லாம் யோசிக்காதீங்க. இப்போ ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கா, அந்த வாய்ப்புல உள்ள போறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும், என்ன படிக்கணும், எப்படி டெஸ்ட் எடுக்கணும், இதை மட்டும் யோசிங்க. ஓகே, திருப்பியும் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். எப்பவுமே பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. உங்களை சுத்தி இருக்கவங்க நெகட்டிவா இருந்தாலும் நீங்க பாசிட்டிவா இருந்தீங்க அப்படின்னா அந்த நெகட்டிவிட்டி வந்து உங்களை வந்து அஃபெக்ட் பண்ணாது. ஓகே, நம்ம உங்க ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருங்க. ஆஃபர் பத்தின இன்ஃபர்மேஷனை அவங்களுக்கும் சென்ட் பண்ணிருங்க. ஓகே, தேங்க்யூ.